திருச்சி உய்யகொண்டான் கால்வாயில் மண்டி கிடக்கும் குப்பை கழிவுகள் மற்றும் ஆகாய தாமரைகளை அகற்றிய கோரி ஆம் ஆத்மி கட்சியின் தலைவர் இளங்கோ கலெக்டரிடம் மனு. திருச்சி மாவட்டத்தின் மையமாக தவழ்ந்து திருச்சிக்கு அழகு சேர்ப்பதோடு திருச்சி மாநகரின் நிலநீர் மட்டத்தினை உயர செய்யும் உய்யகொண்டான் ஆறு சுமார் 70 கிலோமீட்டருக்கும் மேலாக பறந்து விரிந்து ஓடுவதோடு விவசாயிகளின் மிக சிறந்த நீர் ஆதாரமாகவும் திகழ்ந்து வந்த காலங்கள் உண்டு. ஆனால் தற்போது உய்யகொண்டான் கால்வாயில் ஆகாய தாமரைகள் படர்ந்து வளர்ந்து காணப்படுகிறது. அதிலும் திருச்சி மாநகரின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வரக்கூடிய சாக்கடை கழிவுநீர் ஆற்றில் கலந்து வருகிறது. குறிப்பாக பீமநகர், ஆழ்வார்தோப்பு ஆகிய வார்டுகளை இணைக்கும் பாலம் அருகே பாதாள சாக்கடை குழாய் உடைப்பு ஏற்பட்டு சாக்கடை கழிவுநீர் உய்யகொண்டான் ஆற்றில் பொங்கி வழிந்து ஓடுகிறது. மேலும் குப்பை கழிவுகள், பிளாஸ்டிக் பாட்டில்கள் ஆகியவை மலை போல் கொட்டப்பட்டு அப்பகுதி முழுவதும் துர்நாற்றம் வீசுகிறது. மேலும் இந்த துர்நாற்றத்தால் அப்பகுதியில் வசித்து வரும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை தொற்று நோய்கள் ஏற்படும் அபாயம் உள்ளது. பாதாள சாக்கடை குழாய் உடைப்பு குறித்து 29வது வார்டு கவுன்சிலர் கமால் முஸ்தபாவிடம் அப்பகுதி சேர்ந்த பொதுமக்கள் பலமுறை முறையிட்டும் தற்போது வரை எவ்வித நடவடிக்கை எடுக்கவில்லை. எனவே திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் மாநகராட்சி ஆணையர், மேயர் உள்ளிட்டோர் துரித நடவடிக்கை எடுத்து உய்யகொண்டான் ஆற்றில் பரவியுள்ள ஆகாய தாமரைகள், குப்பை கழிவுகளை உடனடியாக போர்க்கால அடிப்படையில் அகற்றவும், கோரை ஆறு ஆற்றின் இருபுற கரைகளையும் உடனடியாக பலப்படுத்த கோரி ஆம் ஆத்மி கட்சியின் திருச்சி மாநகர் மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் இளங்கோ திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரதீப் குமாரிடம் கோரிக்கை மனு அளித்தார். திருச்சி மாநகராட்சி பகுதிக்குட்பட்ட பகுதிகளில் உய்யகொண்டான் ஆறு சுமார் 75 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஓடுகின்றது. அதோடு இணைந்த கோரையாறு மற்றும் உய்யகொண்டான் ஆறு இரு புற கரைகளிலும் மிகவும் சரிவு ஏற்பட்டு ஆங்காங்கே இருசக்கர வாகன போக்குவரத்து செல்வதற்கு இடையூறு ஏற்படும் வகையில் உள்ளது. மேலும் உய்யகொண்டான் திருமலை ஆற்றில் பாலக்கரை, ஆழ்வார்தோப்பு மற்றும் பல்வேறு பகுதிகளில் ஆகாயத்தாமரை வெகுவாக படர்ந்துள்ளது. அந்த ஆகாயத்தாமரை தற்போது பாம்புகளின் புகலிடமாக உள்ளது. அந்த பாம்புகள் இரவு நேரங்களில் மட்டுமல்லாது பகல் நேரத்திலும் பல்வேறு வீடுகளுக்குள் கழிவுநீர் குழாய் வழியாக வெளியே வருகின்ற சூழல் உள்ளது. ஆகவே மாவட்ட ஆட்சியர் அவர்கள் உடனடியாக துரிதமாக மேற்படி இரு ஆற்றுகளின் கரைகளை பலப்படுத்துவதோடு மட்டுமல்லாது ஆங்காங்கு வெகு தூரத்திற்கு உய்யகொண்டான் திருமலை ஆறு மற்றும் கோரையாறுகளில் விரவியுள்ள ஆகாய தாமரைகளை போர்க்கால அடிப்படையில் துரிதமாக அப்புறப்படுத்தி பொதுமக்கள் வாழ்விற்கு நல்வாழ்வு ஏற்படுத்தும்படி ஆம் ஆத்மி கட்சி திருச்சி மாவட்டம் சார்பாக மிக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மாவட்ட தலைவர் இளங்கோ. நன்றி.